ஏண்டி ஓம் புத்தகத்துக்கே பொட்டு வைக்கிற? அவன் புத்தகத்துக்கும் பொட்டு வச்சாதான் எத்தனை வருஷத்துக்கு தான் இதே புத்தகத்துக்கு வைக்கிறது? ஐயோ புத்தகத்துக்கெல்லாம் பொட்டு வச்சுக்கிட்டு இருக்கியா? வார்த்தைலாம் ரொம்ப கொலையுது. ஏதாச்சும் வேலைக்கு ஆகணுமோ? பென்சில் கேட்டிருந்தல்ல, ஒண்ணுக்கு ரெண்டு ரப்பர் வச்சது. இந்தா கண்ணாடி ஸ்கேலு, மர ஸ்கேலு. இதெல்லாம் எனக்கா? புது சாமண்ட்ரி பாக்ஸ், பரிச்சட்டை. 2 கோடி நோட்டு 4 கோடி நோட்லாம் வாங்கினேன். ஏலே, பெரிய பெரிய ஆளுகள்லாம் எடுத்த எடுப்புலயே பெரிய ஆள் ஆயிட்டாங்க. 4 கோடி நோட்டு எழுதிதான் நீயும் இதெல்லாம் எழுதணும்ல. அப்படியா? இது என்ன 11வது நோட்டு? இந்த நோட்ல இருக்கிறத பார்த்து அப்படியே இந்த நோட்ல எழுதி விடாய். அதுல இருக்கிறத பார்த்து அப்படியே எழுதல. ஏன் எழுதி கொடுல. ஓஹோ, கதை அப்படி போகுதோ? ஆஹா, நான் எழுதி தர மாட்டேன்ப்பா, என்னால முடியாது. ப்ளீஸ் எழுதி கொடுல. இல்ல இப்ப மட்டும் ஆயின்வ, அப்புறம் என்னல சொல்லி தலையிலேயே குட்டுவேன். சத்தியமா சொல்றல, இனிமே அடிக்க மாட்டேன். நெசமா? நெசமால. சரி விடு, நான் எழுதி தரேன். இதான் அடிக்க மாட்டேன்னு தான் சொன்னேன். இல்ல. ஓ, இவ்வளவு எழுதிட்டியா? இன்னும் 4-5 பக்கம் தான் இருக்குதா? எழுதாயி, எழுது. சமத்து எழுது. அப்பா, அப்படிதான். என்ன பண்ற? எப்படி போட்டு பார்த்தாலும் வர மாட்டேங்குதுல. அடிச்சு பாக்குறேன், திருத்தி பாக்குறேன். எப்படி நீ எழுது. அவங்க நிக்கிற மாதிரி இருக்குடி. ஏய், நம்மளாம் ஒன்னா போனா அவன் பேசுவான். நாங்க முன்னாடி போறோம், நீ பின்னாடி வாடி. நீ சொன்ன மாதிரியே நோட்டை கொண்டு போய் வச்சுட்டேன். உன் பேச்சு கேட்டது தப்பா போச்சு. நல்லா டீச்சர்கிட்ட மாட்டு போறேன். நைட்டெல்லாம் உட்காந்து எழுதுனா 20 பக்கம் தான் எழுதுனேன். இது என்ன நோட்டு? உள்ள பாரு. ஏன் பேரெல்லாம் போட்டிருக்கு? எனக்கா? உனக்குதான். செம்பருத்தி பூ படம்லாம் போட்டிருக்கு. யார் எழுதுனா? நைட்டெல்லாம் உட்காந்து நான் தான் எழுதுனேன். நீ வேற 10 மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன்னு சொன்னியா? எப்படியும் எழுதியிருக்க மாட்டேன்னு தெரியும். நம்ம கொடுத்த ஐடியாவாச்சே, டீச்சர்கிட்ட மாட்டிக்கூடாதுன்னு நானே உட்காந்து எழுதிட்டேன். தேங்க்ஸ். நீங்களாம் எப்படி இருக்கீங்க? நாங்கெல்லாம் நல்லா இருக்கோம். அவர் எப்படி இருக்காரு? அவருக்கு என்ன, இப்போ கூட ஒரு கல்யாணம் பண்ணலாம் அப்படி இருக்காரு. ஒரே கம்பெனி தான், ஒரே ரூமில் தான் இருக்கோம். மார்ச்சிலோட வரேன்னு சொல்லியிருக்காரு. பையன் ஏதோ கம்ப்யூட்டர் கோர்ஸ் பண்ணிட்டு இருக்கானாமே, அதான் போகும்போது லேப்டாப்லாம் வாங்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமாம், வந்த ஒன்று கேட்கணும்னு நினச்சேன். பணம்லாம் நிறைய அனுப்புனாரு, ஆனால் மணியாசு பண்ணாமல் கிடக்கு. அதுவா, மணியாசு பண்ண அனுப்பின காசை எங்கள் அண்ணன் எடுத்து பைக் வாங்கிக்கிட்டு இந்தாங்க. என்ன சொம்ப நெளிஞ்சிருக்குன்னு பார்க்குறீங்களா? எங்கள் வீட்டில் நீங்கள் உடையாத பொருளே பார்க்க முடியாது. டிவி மட்டும் உடையாம இருக்குன்னு பார்க்குறீங்களா? அது ஒன்றும் இல்லை. எங்கள் அண்ணன் கல்லை எடுத்துட்டு இப்போ பணம் தரியா இல்லை டிவியை உடைக்குவான்னு கேட்குமா? இன்னும் எங்கள் அம்மா பணம் தந்துருமா? எங்கள் அண்ணன் அந்த பணத்தை வாங்கிட்டு டிவியை மட்டும் உடைக்காம போயிடும். அதுதான். சரி, பையன் எங்க? அவன் கம்ப்யூட்டர். இதான் எங்கள் அண்ணன்.